Hi guys, welcome to my channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் நல்லா இருக்கோம். நம்ம கலெக்ஷன் வீடியோல இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா மண்டே நம்ம வீட்ல என்ன லஞ்ச்னு பாத்தீங்கன்னா சாம்பார். அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மீன் நாங்க ஒரு மீன் முழுசா வாங்கியிருந்தேன். 1.5 கிலோ இருந்துச்சு. அதில் நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா சாம்பார் வச்சு அப்புறம் இந்த மீனை கொஞ்சமாக பொரிப்போம்னு சொல்லிட்டு நான் கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன் பொரிக்கிறதுக்கு. ஒரு மீன் முழுசாக வாங்கியிருந்தோம். மீனுக்கு பேர் பசந்தி மீனுன்னு சொன்னாங்க. பசந்தி மீன் நான் ஏற்கனவே வாங்கியிருக்கிறேன். ஆனால் சின்னதாக தான் வாங்கியிருக்கிறேன். இப்படி 1 கிலோவுக்கு மேலே உள்ள மீன் நான் வாங்கினதில்லை. ஒரு 3 மீன் 4 மீன் இந்த மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி தான் வாங்கியிருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம விசில் குக்கரில் எப்பவும் இப்படி பருப்பு வைப்போம். நம்மளுக்கு டைம் இருக்காது. விசில் போய் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் வெயிட் பண்ணி இருக்கிறதுக்கு நம்மளுக்கு பொறுமை இருக்காது. அந்த மாதிரி சமயத்தில் நம்ம இப்படி வாஷ் பேசனில் தண்ணியை ஓப்பன் பண்ணி அது மேலே விட்டோம்னா ஹீட்டு சீக்கிரமாக போயிடும். நம்ம சட்டுன்னு வேலையை முடிச்சிடலாம். இது என்னென்னு பார்த்திங்கன்னா நான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக உளுந்து அப்புறம் அரிசி ஊற வச்சுருந்தேன். நான் ஒயிட் உளுந்தும் அப்புறம் பிளாக் உளுந்து ரெண்டுமே எடுத்துருந்தேன். பசங்களுக்கு கொஞ்சம் ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்கலாம்ல, அதுக்காக. அரிசி பார்த்திங்கன்னா நம்ம கைக்குத்தல் அரிசி, அப்புறம் பச்சரிசி, இட்லி அரிசி 3 தான் சேர்த்துருந்தேன். இட்லி அரிசினா என்ன அரிசின்னு பார்த்திங்கன்னா ரேஷன் கடை அரிசி தான். நான் அதை தான் சேர்த்துருக்குறேன். நெக்ஸ்ட் இது பார்த்திங்கன்னா டியூஸ்டே மார்னிங் நம்ம வீட்டில் என்னென்னு பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் இட்லி ஊற்றிடலாம்னு சொல்லிட்டு எடுத்திருக்கேன். நான் எப்போவுமே எடுத்தோடனே இட்லி சட்னி ஊற்ற மாட்டேன். ஏன்னா நம்மளுக்கு அந்த தட்டில் இட்லி அப்பிக்கிட்டு எடுக்க வராது. அதனால் பொதுவாகவே நான் இட்லி தட்டை ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஹீட் பண்ணி எடுத்துக்குவேன். அதுக்கப்புறம் தான் நான் எப்போவுமே இட்லி ஊற்றுவேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஆன் ஆஃப் பண்ணுவோம்ல பட்டன், அந்த பட்டனில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த எண்ணெய் இந்த மாதிரி பிசு பிசுனான இதெல்லாம் தொட்டுட்டு நம்ம ஆஃப் பண்ணி ஆன் பண்ணும்போது அந்த இடம்லாம் இப்படி அழுக்கு கரை படிஞ்சாப்புல ஆயிரும். இந்த மாதிரி இருக்கும்போது இது ஏன் இப்படி ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டிக்கர் ஒட்டியிருக்குல்ல, அந்த ஸ்டிக்கர் ஒட்டின இடம் பூரா எனக்கு ஒரு மாதிரியாக இருந்துச்சு. அதில் அது போய் இறங்கி நான் எப்போவும் க்ளீன் பண்ணிக்கிட்டு தான் இருப்பேன். அதனால் அது அப்படி தான் இருந்துச்சு. அதனால் என்ன பண்ணிட்டேன்னு பார்த்தீங்கன்னா அந்த பேப்பர் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நான் இப்போ அடுப்பை க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ சட்டி நல்லா ஹீட் ஆகிடுச்சு. நம்ம இப்போ இட்லி தட்டில் நம்ம இட்லியை சேர்த்துக்கலாம். இதில் ஆயில் ஆட் பண்ணி இட்லி வைக்கிறது எனக்கு பிடிக்காது. அந்த ஸ்மெல்லே எனக்கு பிடிக்காது. அதனால் நான் எப்போவுமே ஹீட் ஆனதுக்கப்புறம் இப்படி ஊற்றுவேன். நம்ம உடனே சட்டுன்னு தேவைன்னா லேசாக தண்ணி தொளிச்சிட்டு ஸ்பூனால் எடுத்தோம்னாலே அழகாக வந்துடும். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணாலே போதும். அப்புறம் இல்லைன்னா நம்மளுக்கு கொஞ்சம் நேரம் சென்று எடுத்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு ஃப்ரீயாக தான் இருக்கிறோம் சொன்னால் ஒரு 10 நிமிஷம் சென்று எடுக்கிறதா இருந்தால் சும்மா கையாலேயே நம்ம இதை எடுத்தோம்னாலே வந்துடும். ஏன்னா நம்ம டக்குன்னு எடுக்கணும்னு சொல்லி தான் பசங்களுக்கு ரெடி பண்ணுவோம். அந்த டயத்தில் தானே ரெடி பண்ணுவோம். காலைல ஸ்கூலுக்கு அறக்க பறக்க கிளப்பும்போது நம்மளால் வெயிட் பண்ண முடியாது. அந்த சமயத்தில் லேசாக தண்ணி தொளித்து நம்ம ஸ்பூனால் எடுத்தாலே அழகாக வந்துடும். இதில் மீதமுள்ள மாவு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு நாளைக்கு தோசையோ இட்லியே வச்சுக்கலாம். பெரிய டப்பா பார்க்குறதுக்கு நம்மளுக்கு மாவு கொஞ்சமாக இருக்குது, அதிகமாக தான் இருக்குது, நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது. சுடுதண்ணி பார்த்திங்கன்னா காலைல எந்திரிக்கோமா பசங்களுக்கு தேவையான அளவு ஹீட் பண்ணி வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு இட்லி அவிஞ்சிச்சுன்னா நம்ம கத்தியை வச்சு குத்தி பார்த்தோம், குச்சி வச்சு குத்தி பார்த்தோம், அது வெந்திரிச்சா வேகலையாக ஒட்டுதா ஒட்டலையான்னு பார்க்க தேவையில்லை. இட்லி வெந்திரிச்சுன்னா எப்படி நம்மளுக்கு மூடி மேலே தூக்கும். அப்போ நமக்கு இட்லி வெந்திரிச்சுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதோடு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம மண்டே நம்ம லஞ்சுக்கு சாம்பார் வச்சுருந்தோம். அதுவே இருந்துச்சு. ஏன்னா பசங்க சாம்பார் தான் சாப்பிடுவாங்க, சட்னி ஊற்றிக்க மாட்டாங்க. அதனால் அதையே வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி பொழுது ஓட்டியாச்சு காலை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.